ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்பவே ஒரு வித்தியாசமான, அற்புதமான ஒரு கேம் பார்க்க போறோம். ஸோ இது வந்து லாஸ்ட் வீக் டைட்டில்டு டியூஸ்டேல நடந்த ஒரு கேம் தான் இது. 5+0 ஃபார்மேட்ல மேக்னஸ் கால்சனுடைய நம்மளுடைய காண்டீவதாரி அர்ஜுனன் விளையாண்ட கேம் தான். ஓகேங்களா? ஸோ நான் ஏன் காண்டீவம் தாரின்னு சொல்றேன்னா, காண்டீவம் தான் அவருடைய யூசர் நேமும் ஆக்சுவலா அவர் வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல மெக்னஸ் வந்து ஒயிட் பீஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஒரு சின்ன பேக்ரவுண்ட் என்னன்னா, இது வந்து ரவுண்ட் 7ல நடந்துச்சு. ரவுண்ட் 6 வரைக்குமே மெக்னஸ் கால்சன் எல்லாருமே கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த 6 ரவுண்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கேஷுவலா, ரொம்ப ஈஸியா வந்து எல்லா பிளேயர்ஸுமே வந்து மேக்னஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்ப 7வது ரவுண்ட் நம்மளுடைய அர்ஜுன் வந்து ஃபேஸ் பண்றாரு. ஸோ இந்த கேம் எப்படி இருக்குன்றத பாருங்க. இந்த கேம்ல வர எல்லா வேரியேஷனும் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மேக்னஸ் வந்து D4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப நைட் F6 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு அர்ஜுனு. இப்ப C4. ஸோ C4க்கு அப்புறமா E6. இப்ப நைட் F3, D5. ஸோ இந்த மூவ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இது வந்து குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன்டு ஓப்பனிங்கா மாறுது. இப்ப G3 வந்து ப்ளே பண்றாரு மேக்னஸ். ஸோ இந்த இடத்துல பிஷப் வந்து ஃபேன்கட்டோ பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்ப வந்து பான் டேக்ஸ் பான். ஸோ இந்த இடத்துல பான வந்து எடுத்துக்கிட்டாரு அர்ஜுன். ஸோ நார்மலா வந்து இந்த பான் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பான் வந்து போயிடும். ஸோ மேக்னஸ் வந்து இந்த இடத்துல பிஷப் வந்து ஃபேன்கட்டோ பண்றாரு. பிஷப்ப ஃபேன்கட்டோ பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிஷப் D7. ஸோ பிஷப் D7க்கு அப்புறமா பாருங்க. ஸோ நார்மலா இந்த ஒரு C4ல இருக்கிற பான வந்து நம்ப இந்த ஒரு பிஷப் வச்சு தான் எடுப்போம். பட் இப்ப பிஷப் வந்து இந்த ஒரு லாங் டயகனலுக்கு வந்துட்டாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நைட் பி D2 வந்து ப்ளே பண்றாரு மேக்னஸ். இப்ப பிஷப் B5. ஸோ பிஷப் B5க்கு அப்புறமா இந்த இடத்துல மேக்னஸ் வந்து கேசல் பண்றாரு. ஸோ கேசலும் பார்த்தீங்கன்னா நல்ல மூவ் தான். பட் அத விட ஒரு நல்ல மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட் எடுத்துன்னு வந்து இந்த ஒரு E5 ஸ்கொயர்ல போடலாம். ஸோ இந்த ஒரு சென்டர் பான வந்து நம்ம ரீகெயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல மேக்னஸ் வந்து கேசல் பண்ணியிருக்கிறாரு. கேசல் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப அர்ஜுன் வந்து அவருடைய நைட்ட வந்து கேம்க்குள்ள கொண்டு வராரு. இப்ப இந்த ஒரு சென்டர் பான நோக்கி இந்த நைட் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்ப வந்து சிம்பிளா இந்த ஒரு பான வந்து மேக்னஸ் புஷ் பண்றாரு. ஸோ மேக்னஸ் வந்து ஆல்ரெடி ஒரு பான் டவுன்ல இருக்கிறாரு. இப்ப மேற்கொண்டு இந்த ஒரு பானையும் வந்து புஷ் பண்றாரு. இப்ப அவருடைய நோக்கம் என்னன்னா, பான் டேக்ஸ் பான் ப்ளே பண்ணா இந்த ஒரு C5 வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அவருடைய நைட்ட வந்து இந்த ஒரு B3ல போட்டு பிஷப்ப ஃபியான்ஷேட்டோ பண்ணிட்டு ரூக்க வந்து C5ல போடுறது தான். ஸோ ஒரு பானம் விட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவருடைய பீஸ் ஆக்டிவிட்டிக்கு பெருசா கான்சன்ட்ரேஷன் தராரு. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்ப பான் டேக்ஸ் பானு நைட் வந்து இந்த ஒரு B3 ஸ்கொயருக்கு வந்துட்டாரு. இப்ப வந்து பிஷப் வந்து அர்ஜுன் டெவலப் பண்றாரு. இப்ப பிஷப் வந்து இந்த லாங் டயகனல்ல போறாரு. ஸோ மேக்னஸ் வந்து அவருடைய பிளான் படி அவருடைய ரூக்க வந்து இந்த ஒரு C1 ஃபைலுக்கு கொண்டு வர போறாரு. இப்ப வந்து அர்ஜுன் கேசல் பண்ணிக்கிட்டாரு. கேசல் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிஷப் வந்து கிக் பண்றாரு. இப்ப பிஷப் A6. ஸோ பிஷப் A6 பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப்க்கு வந்து ஒரு ஆக்வர்டான ஸ்கொயர் மாரி தெரியும். பட் ஸ்டில் இது ஒரு நல்ல டயகனல் இந்த ஒரு பிஷப்க்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, ரூக் C1. ஸோ இந்த இடத்துல மேக்னஸ் கால்சனுடைய பீசஸ்லாம் வந்து நல்லா இருக்கு. பட் ஸ்டில் இந்த இடத்துல பான் மெஜாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா, நல்ல பான் மெஜாரிட்டி இருக்கு. ஏன்னா மேக்னஸ் கிட்ட வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு பான் தான் இருக்கு. ஸோ டோட்டலா வந்து இந்த பான் வந்து ஐசோலேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னா, ரூக் C8, நைட் C5. ஸோ ரூக் C8க்கு அப்புறமா இந்த நைட் C5 வந்து இந்த ஒரு பிஷப் வந்து ஹிட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஸோ இந்த பிஷப்கால வேற எங்கேயுமே போக முடியாது. அதனால இந்த நைட் எடுத்து தான் ஆகணும். அர்ஜுன் என்ன பண்றாருன்னா, பிஷப் டேக்ஸ் நைட் ப்ளே பண்றாரு. இப்ப ரூக் டேக்ஸ் பிஷப். ஸோ ரூக் டேக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா உங்களுக்கு தெரியும், பார்த்த உடனே என்ன தோணும்னா, மேக்னஸோடைய பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்பேஸ் அட்வான்டேஜோட ஆக்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். பட் ஸ்டில் அர்ஜுனுடைய ஹெவி பீசஸும் பார்த்தீங்கன்னா, பேக் ரேங்க்ல கனெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் அவருடைய மைனர் பீஸுமே பார்த்தீங்கன்னா, வெளியில வந்துட்டாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து குயின் D6 வந்து ப்ளே பண்றாரு. இப்ப வந்து ரூக் E1, ரூக் F E8. ஸோ E5லயும், D5லயும் பார்த்தீங்கன்னா, 2 பேருமே அவங்களோட ரூக்க வந்து அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு அர்ஜுன் வந்து குயின புஷ் பண்ணிட்டு அவருடைய ரூக்ஸையும் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டாரு. ஸ்டில் பார்த்தீங்கன்னா, மேக்னஸ்க்கு வந்து இந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் அதுக்கு மாறாக பான்ஸ் அட்வான்டேஜ் வந்து அர்ஜுனுக்கு தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்ப குயின் B3. ஸோ குயின் B3 மூலியமா பாருங்க, இந்த ஒரு குயின் வந்து இந்த ஒரு ஃபைல வந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல அர்ஜுன் இம்மீடியட்டா B6 வந்து புஷ் பண்ணாரு. ஸோ B6 பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸலென்ட்டான மூவ். ரூக்க வந்து அட்டாக் பண்ணணும். பிளஸ் இந்த பிஷப்க்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லாங் டயகனல்ல ஒரு ஸ்பேஸும் நம்ம தரோம். இப்ப வந்து ரூக் C2, ரூக் C2க்கு அப்புறமா இந்த இடத்துல இப்ப நைட் எடுத்துட்டு வந்து A5ல போறாரு. ஸோ நைட்ட வச்சு குயின வந்து அட்டாக் பண்றாரு. ஸோ உங்களுக்கு பார்த்த உடனே தோணும், இந்த பிஷப் அண்ட் இந்த நைட் வந்து கொஞ்சம் ஓரமா இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இந்த பிஷப்க்கு இந்த லாங் டயகனல்ல நல்ல ஸ்கோப் இருக்கு. நைட்டும் பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்திலயும் நடுவுல ஜம்ப் ஆகலாம். இப்ப மேக்னஸ் என்ன பண்றாருன்னா, குயின் A2 ப்ளே பண்றாரு. குயின் A2க்கு அப்புறமா இப்ப குயின் எடுத்துட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்கிறாரு. இந்த இடத்துல குயின் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் டேக்ஸ் குயினு, குயின் டேக்ஸ் குயின்க்கு அப்புறமா இப்ப வந்து நைட் டேக்ஸ் D5 பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு டாமினேட்டிங்கான பொசிஷனா இருக்கும். அர்ஜுனுடைய பொசிஷன பொறுத்தவரைக்கும். ஏன்னா,
ஆல்ரெடி மேக்னஸ்க்கு வந்து ஒரு பான் கிடையாது. இந்த இடத்துல பான் மெஜாரிட்டி ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஹெவி பீஸஸையும் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, இது கொஞ்சம் கொஞ்சமா அர்ஜுன் கையில இந்த கேம் வந்து சாதகமா போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால குயின வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா, குயின வந்து இந்த ஒரு A1 ஸ்கொயருக்கு கொண்டு வராரு. ஸோ குயின் A1க்கு அப்புறமா இந்த இடத்துல சிம்பிளா பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு லாங் டயகனல்ல போடுறாரு அர்ஜுன். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த ஒரு நைட் மட்டும் இல்லன்னா, இங்க ஒயிட் வந்து செக்மேட் ஆயிடுவார். ஸோ இப்ப மேக்னஸ் என்ன பண்றாருன்னா, எச் பான புஷ் பண்ணி அவருடைய கிங்குக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து உருவாக்கிக்கிறாரு. இப்ப H6 வந்து அர்ஜுனும் ப்ளே பண்றார். ஸோ இந்த இடத்துல இப்ப பிஷப் C3 பட் அர்ஜுன் வந்து குயின் F5 ப்ளே பண்ணி இந்த ரூக்க வந்து அட்டாக் பண்றாரு. ஸோ இந்த ரூக்க தான் நம்ம ஆப்வியஸா டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். அதனால இப்ப குயின் C1 ப்ளே பண்ணி இந்த ரூக்க வந்து டிஃபெண்ட் பண்றாரு. இப்ப வந்து பிஷப் டெக்ஸ் நைட். ஸோ இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, உங்களால பிஷப் டெக்ஸ் நைட் வந்து திரும்ப ப்ளே பண்ண முடியாது. அப்படி ப்ளே பண்ணிட்டீங்கன்னா, பிஷப் டெக்ஸ் பிஷப், கிங் டெக்ஸ் பிஷப், குயின் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீஸும் அர்ஜுனுக்கு கிடைச்சிரும். ஸோ இதனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல பிஷப் டெக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்றாரு மேக்னஸ். ஸோ பிஷப் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த இடத்துல இப்ப நைட் வந்து B3க்கு ஜம்ப் ஆகுறார். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நைட் எந்த நேரத்துலயும் உள்ள வரலாம். ஸோ நைட் B3 வந்த உடனே பாருங்க, இந்த ஒரு குயினுக்கு அட்டாக்கு, இந்த ஒரு பானுக்கும் அட்டாக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, மேக்னஸ் வந்து ஓப்பனிங்ல ஒரு பான தான் விட்டாரு. ஓகேங்களா, அவருடைய பீஸ் ஆக்டிவிட்டிக்காக. பட் அர்ஜுனுடைய பீஸும் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஆக்டிவா இருக்கு. ஸோ குயின் ஒரு பக்கம் வந்து இந்த சைட்ல பார்த்துட்டு இருக்காங்க. ரூக் வந்து நல்லா இருக்கு. ஸோ என்னதான் வந்து பிஷப் பேர் மேக்னஸ் கால்சன் கிட்ட இருந்தாலும், ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லன்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா, இங்க இருக்கிற பான்ஸ்லாம் வந்து டாட் ஸ்கொயர்ல இருக்கு. பட் லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து இங்க பார்த்துட்டு இருக்காரு. ஓகேங்களா. ஸோ கிங்கும் பார்த்தீங்கன்னா, அர்ஜுனுடைய கிங் வந்து சேஃபா தான் இருக்கு. ஓகேங்களா. இந்த இடத்துல மேக்னஸ் என்ன பண்றாருன்னா, கவுண்டர் அட்டாக் பண்றாரு. ஜி-பான புஷ் பண்ணி அர்ஜுனுடைய குயின வந்து கவுண்டர் அட்டாக் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல வந்து அவர் சின்ன ஒரு ட்ராப் வந்து செட் பண்றாரு. ஸோ நெறைய பேர் வந்து இந்த குயின எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, நானும் உங்க குயின் எடுக்கிறேன். நீங்களும் என்னுடைய குயின் எடுத்துக்கோங்க. ஏன்னா, பான்ஸ் வந்து என்கிட்ட அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல இதோட ரிசல்ட்டிங் பொசிஷன் எப்படி இருக்கும்னா, இப்ப இந்த நைட் அட்டாக்ல இருக்கு இல்லையா? நீங்க நைட்ட திரும்பி B3ல போடுற மாரி இருக்கும். இப்ப வந்து எஃப் டேக்ஸ் E6, எஃப் டேக்ஸ் E6க்கு அப்புறமா இந்த ஒரு பிளாக் உடைய பான் வந்து ஐசோலேட் ஆயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா மேக்னஸ்க்கு வந்து மொமெண்டம் கிடைக்க ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசன்னால இந்த இடத்துல இந்த குயின் எக்ஸ்சேஞ்ச வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ அர்ஜுன் அதனால இந்த ஒரு குயின் அட்டாக்ல இருக்கிறதுனால குயின் எடுத்துட்டு வந்து G6ல போறார். குயின் G6க்கு அப்புறமா இப்ப மேக்னஸ் கால்சனுடைய குயின் அட்டாக்ல இருக்கு. அதனால குயின் B2க்கு அப்புறமா இப்போ ஒரு பிரில்லியன்ட்டான மூவ் ப்ளே பண்றாரு. அது என்ன மூவ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சென்டர் பான எடுக்குறாரு. ஸோ இப்ப இந்த ஒரு D4ல லேண்ட் ஆயிட்டு இருக்க நைட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மூவ்ஸ்க்கு முன்னாடி A5ல இருந்தாரு ஓரமா. அவர் வந்து இங்க வந்து முக்கியமான இந்த ஒரு சென்டர் பான வந்து எடுத்துட்டாரு பாருங்க, ஒயிட்டுடைய சென்டர் பான. இப்ப வந்து பிஷப் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்றாரு. ரூக் டெக்ஸ் பிஷப். உங்களால இந்த ரூக்க எடுக்க முடியாது. எடுத்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒயிட்டுடைய ரூக்கும் போயிடும். பிளஸ் இந்த இடத்துல பாருங்க, நெக்ஸ்ட் நம்ம இந்த ஒரு பான வந்து C5க்கு புஷ் பண்ணலாம். அண்ட் எல்லா பானுமே பார்த்தீங்கன்னா, டாட் ஸ்கொயர்ல இருக்கு. இந்த ஒரு லைட் ஸ்கொயர் பிஷப்பால பார்த்தீங்கன்னா, பெருசா எஃபெக்டிவா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கம்ப்ளீட்டா வந்து பானுடைய டாமினன்ஸ் மூலியமா இந்த இடத்துல அர்ஜுன் வந்து சூப்பரா கேம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஏன்னா 2 பான் வந்து அப்ல இருக்கிறார். ஓகேங்களா. ஸோ அதனால இந்த ஒரு இடத்துல வந்து குயின் டெக்ஸ் ரூக் வந்து ப்ளே பண்ணல. எப்பவுமே நம்மளுக்கு ஏதாவது மெட்டீரியல் கம்மியா இருந்துச்சுன்னா, நம்ம வந்து போர்ட்ல நெறைய பீஸஸ வச்சுக்க தான் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அத தான் இங்க மேக்னஸும் வந்து ஃபாலோ பண்றாரு. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, ரூக் C1. ஸோ இந்த இடத்துல ரூக்க வந்து அலைன் பண்ணி இந்த ஒரு பானுக்கு அட்டாக் வருது. பட் சிம்பிளா ரூக் வச்சு இந்த பான வந்து டிஃபெண்ட் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப இந்த ஒரு பான புஷ் பண்ணி இந்த பான் ஸ்ட்ரக்சர வந்து டேமேஜ் பண்ணலான்னு பார்க்குறாரு. பட் அர்ஜுன் என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல கிங் சைட்ல அவருடைய பான வந்து புஷ் பண்ணி இந்த ஒரு பான டேமேஜ் பண்ண பார்க்குறாரு. ஏன்னா இது டைரக்ட்டாவே கிங்குக்கு வந்து ஒரு பெரிய அட்டாக்கா வந்து முடியும். இந்த இடத்துல வந்து பெரிய அளவுல பாதிப்பு வராது அர்ஜுனுக்கு. ஓகேங்களா. ஏன்னா இந்த சைட்ல அவருடைய கிங்கே கிடையாது. இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, பான் டெக்ஸ் பானு, பான் டெக்ஸ் பானு, பான் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு இடத்துல இப்ப இந்த ரூக்க வந்து புஷ் பண்றாரு. ஸோ ரூக்க புஷ் பண்ணி இந்த ஒரு பானுக்கு வந்து சப்போர்ட் தராரு. பட் ஸ்டில் அர்ஜுன் வந்து இந்த ஒரு பான வந்து டேக் பண்ணிக்கிறாரு. இப்ப H டெக்ஸ் G4க்கு அப்புறமா பாருங்க, இப்ப வந்து இந்த ஒரு ரூக் எடுத்துட்டு வந்து D8ல போறாரு. ஸோ ரூக்க D8ல போட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு C7 பான் வந்து ஃப்ரீயா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால கேப்சர் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த பான நீங்க கேப்சர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் C7 இந்த ரூக்க நீங்க இப்ப எடுத்தே ஆகணும். இப்ப உங்களுக்கு பார்த்த உடனே தோணும், பிளாக்குக்கு ஒரு ஐசோலேட்டட் பான் இருக்கு. ஒயிட் வந்து ஒரு பான வந்து வின் பண்ணிட்டாரு அப்படின்னு தோணும். பட் இந்த இடத்துல சூப்பரான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூக் D1 வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ ஒயிட்டுடைய சைட்ல இங்க இருந்த டிஃபென்ஸ்க்கு இருந்த ரூக்ஸ்லாம் வந்து மேல போயிட்டாங்க. ஓகேங்களா. ஒரு ரூக் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு ரூக் இங்க இருக்கிறாரு. இப்ப கிங்குக்கு செக்குக்கு அப்புறமா நீங்க ஒண்ணு கிங்க இந்த ஒரு G2 ஸ்கொயர்ல போட்டீங்கன்னா, நைட் டெக்ஸ் பானு ஸ்ட்ரெயிட்டா குயினுடைய ரேடார்ல இந்த கிங் வந்து மாட்டிப்பாரு. அப்படி இல்லையா, நீங்க உங்களுடைய கிங்க H2ல போட்டீங்கன்னா, குயின் H6 செக் வரும். குயின் H6 செக்குக்கு அப்புறமா நீங்க திருப்பி கிங் G3 ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூக் மூலியமா ஒரு செக் வரும். கிங்கால வெளியில வர முடியாது. இங்க குயின் கவர் பண்ணிட்டு இருக்காரு. ரூக்க வச்சு கவர் பண்ற மாரி இருக்கும். திருப்பி குயின் H1
திருப்பி பாருங்க இந்த ஒரு பிஷப்பால குயின் எடுக்க முடியாது. ரூக் மூலியமா பின்ல இருக்கிறாரு. ஸோ இந்த மாரி ஒரு மேட்டிங் அட்டாக்ல வந்து ஒயிட் மாட்டிப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு முக்கியமான ரீசன்னால இந்த ஒரு C7 பான ஒயிட்டால எடுக்கவே முடியாது. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, சிம்பிளா கிங்க வந்து மூவ் பண்ணிக்கிறாரு மேக்னஸ் கார்ல்சன். ஸோ கிங்க மூவ் பண்ணதுக்கப்புறமா, இப்ப குயின் G5. ஸோ குயின் G5 மூலியமா பாருங்க, குயின் வந்து இந்த டயகனல்ல பார்த்துட்டு இருக்காரு. முக்கியமா இந்த D2 ஸ்கொயர வந்து 3 ஹெவி பீஸுமே வந்து பார்த்துட்டு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல குயின் எடுத்துன்னு வந்து B4ல போறாரு. குயின் B4 போட்டதுக்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல இன்னொரு ஒரு சூப்பரான மூவ் ப்ளே பண்றாரு அர்ஜுன். என்ன ப்ளே பண்றாருன்னா, நைட் எடுத்துட்டு வந்து சென்டர் ஆஃப் த போர்ட்ல போறாரு. ஸோ இந்த நைட் இருக்கிற இடத்துல 3 பீஸுமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப குயினுக்கும் அட்டாக்கு. ஸோ இந்த நைட்ட விட்டோம்னா, நைட் வந்து ஏகப்பட்ட த்ரெட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாரு. சென்டர்ல நெறைய ஸ்கொயர்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ, அதனால இந்த ஒரு நைட்ட வந்து டேக் பண்ணிக்கிறாரு மேக்னஸ் கார்ல்சன். நைட்ட டேக் பண்ணதுக்கப்புறமா, இப்ப குயின் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா பாருங்க, ட்ரிபிள் பேட்டரி வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல இப்ப இந்த ஒரு பான வந்து புஷ் பண்றாரு. ஏன்னா, கிங்குக்கு செக்கோட வருது இல்லையா? இந்த பான புஷ் பண்ணதுக்கப்புறமா, இப்ப குயின வச்சு இந்த ஒரு பான வந்து அட்டாக் பண்றாரு. E2 பான. ஏன்னா, திரும்பவும் செக்கோட வரும். இந்த ஒரு பானும் போகுறது மட்டும் இல்லாம. அதனால ரூக்க வச்சு பிளாக் பண்றாரு. இப்ப திரும்ப குயின் வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு. இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூக் டெக்ஸ் குயின் வந்து ப்ளே பண்ணணும்னு அவசியம் இல்ல. சிம்பிளா பான் டெக்ஸ் குயின் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ, ஃபுல்லா அவருடைய பான் மெஜாரிட்டி இந்த இடத்துல சூப்பரா இருக்கும். இந்த பானையும் வச்சு நம்ம வந்து பாசர் பானா கூட கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ, எக்ஸ்ட்ரா 2 பான் இருக்கு. ஈஸியா இந்த கேம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ, அதனால இந்த இடத்துல குயினெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. மேக்னஸ் கார்ல்சன் என்ன பண்றாருன்னா, சிம்பிளா அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து பேஸ் ரேங்க்லயே போட்டுறாரு. இந்த ஒரு டிஃபென்ஸ்க்காக. இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த ஒரு பான புஷ் பண்ணி ரூக்குக்கு அட்டாக்கு அண்ட் இப்ப கிங்குக்கு முன்னாடி இருக்கிற பானுக்கும் அட்டாக் வருது. இப்ப அந்த ரூக் வந்து மூவ் ஆக்கிறாரு. ரூக் மூவ் ஆனதுக்கப்புறமா இப்ப குயின் E5 மூலியமா திரும்ப ஒரு E2 பானுக்கு அட்டாக் வருது. இப்ப இன்னொரு ஒரு பிரில்லியன்ட்டான மூவ் ப்ளே பண்றாரு அர்ஜுனு. ஸோ, அது என்ன பிரில்லியன்ட்டான மூவ்ன்றது வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோவ பாஸ் பண்ணிட்டு. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூக் D1. ஸோ, ரூக் D1க்கு அப்புறமா உங்களால இந்த ரூக்க எடுக்க முடியாது. எடுத்துட்டீங்கன்னா, குயின் டெக்ஸ் பான் செக் வரும். நெக்ஸ்ட் இந்த ஒரு ரூக்கும் ஃபால் ஆகும். குயின் இங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. உங்களால குயின வச்சும் எடுக்க முடியாது. எடுத்துட்டீங்கன்னா, உங்களுடைய குயினும் வந்து போயிடும். நீங்க இந்த ரூக் எடுத்துட்டீங்கன்னா, திரும்பவும் வந்து நம்ம செக் குடுத்து இந்த ரூக் எடுத்துடலாம். அதுக்கப்புறமா குயின் வெர்சஸ் ரூக் வந்து ஈஸியா வந்து குயின் சைட்ல தான் வின்னிங் அண்ட் அது மட்டும் இல்ல எக்ஸ்ட்ரா 2 பானும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, அதனால இந்த ரூக்க வந்து டச்சே பண்ண முடியாது. இந்த இடத்துல மேக்னஸ் கார்ல்சன் என்ன பண்றாருன்னா, சிம்பிளா அவருடைய குயின் எடுத்துன்னு வந்து இந்த ஒரு B4ல போட்டு இந்த ரூக்குக்கு வந்து டிஃபென்ஸ் தராரு. ஏன்னா, குயினும் இங்க அட்டாக்ல இருக்கு இல்லையா? அதனால குயின் B4 இந்த இடத்துல இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, ரூக் எடுத்துட்டு வந்து இந்த டிஃபென்ஸ அப்படியே கட் பண்றாரு. இந்த இடத்துல வந்து ரூக் வந்து உங்களால ப்ளே பண்ண முடியாது. ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, குயின் டெக்ஸ் E2 செக் வரும். இது வந்து ஒரு செக்மேட்ல கொண்டு போய் முடிஞ்சிரும். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க கிங்க எங்க போட்டாலும், நீங்க வந்து செக்மேட் தான். இப்ப வந்து குயின் H2 செக்கு. அப்படி இல்லையா நீங்க இங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பவும் குயின் H2 செக்கு. நீங்க வந்து இங்க போட்டாலும், நம்ம வந்து இந்த ஒரு G2 அப்படி இல்லன்னா H2ல போட்டு சூப்பரா செக்மேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ, அதனால உங்களால இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் D1ம் ப்ளே பண்ண முடியாது. ஸோ, மேக்னஸ் என்ன பண்றாருன்னா, அவருடைய கிங்க வந்து பக்கத்துல கொண்டு வராரு சப்போர்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ, இந்த ஒரு பானுக்கு வந்து அட்டாக் இருக்கு இல்லையா? அதனால அவருடைய கிங்க வந்து சப்போர்ட்டுக்கு கொண்டு வராரு. இந்த இடத்துல இப்ப இந்த சைடு ஒரு செக் வருது. குயின் H2. ஸோ, இந்த ஒரு இடத்துல வீக் ஆயிடுச்சு பாருங்க. குயின் H2 செக்குக்கு அப்புறமா கிங் இந்த வழியா வெளியில வர ட்ரை பண்றாரு. பட் இப்ப திரும்ப குயின் மூலியமா ஒரு செக்கு. இப்ப திரும்ப கிங் வந்து இந்த வழியா வராரு. இப்ப அர்ஜுன் பொசிஷன ரிப்பீட் பண்ணல. ரூக் வந்து ப்ளே பண்றாரு. இப்ப கிங் டெக்ஸ் ரூக் உங்களால ப்ளே பண்ண முடியாது. குயின் டெக்ஸ் பான் பார்த்தீங்கன்னா செக்மேட்டு. அதனால குயின் டெக்ஸ் ரூக் அதாவது குயின் டெக்ஸ் D2 தான் ப்ளே பண்ண முடியும். D2ல இருக்கிற ரூக்க தான் எடுக்க முடியும். இந்த இடத்துல இப்ப குயின் மூலியமா ஒரு செக் வருது. இப்ப கிங் வந்து வெளியில வராரு. இப்ப இந்த வழியா ஒரு செக் வருது. இப்ப பாருங்க கிங்கால இந்த சைட்லாம் போக முடியாது. இந்த சைட்ல போக முடியாது. இப்ப கிங் வந்து இந்த வழியா வராரு. சப்போஸ் கிங் இப்படி வராருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அழகா இந்த இடத்துல குயினையும் வின் பண்ணிடலாம். அதனால கிங் வந்து F4 ஸ்கொயருக்கு வராரு. F4 வந்ததுக்கப்புறமா இப்ப குயினுக்கு அட்டாக்கு இந்த ஒரு ஃபைல கிளியர் பண்றாரு. D5ல. இந்த D5 கிளியர் ஆனதுக்கப்புறமா இப்ப கிங்குக்கு ஒரு செக் வருது. இப்ப கிங்கால பெருசா வெளியில வர முடியாது பாருங்க. இங்க பான்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வழியா வந்தாங்கன்னா, குயின் H6 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட்டு. அதனால கிங் வந்து E3 வராரு. கிங் E3 வந்ததுக்கப்புறமா இந்த வழியா ஒரு செக் வருது. ஸோ, கிங்க வந்து உள்ள கொண்டு போறது தான் பார்த்தீங்கன்னா, அர்ஜுனுடைய நோக்கமே. இப்ப கிங் உள்ள வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான மூவ் ப்ளே பண்றாரு. F4. ஸோ, F4 மூலியமா கிங்க வெளியில வரவிடாம நிரந்தரமா இந்த ஒரு பான் வந்து தடுத்துட்டு இருக்கு. ரூக் அண்ட் இந்த குயின் பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம வேற டைரக்ஷன்ல இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் குயின் வந்து இந்த வழியா செக்மேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இத கண்டிப்பா வந்து ஸ்டாப்பே பண்ண முடியாது.
நீங்க வேணும்னா ரூக் டேக்ஸ் பான் ப்ளே பண்ணி உங்களுடைய ரூக்க தான் சாக்ரிஃபைஸ் பண்ற மாரி இருக்கும். பட் அது வந்து உங்களால செக்மேட்ட தான் வந்து தள்ள முடியுமே தவிர்த்து, செக்மேட்ட உங்களால தடுக்க முடியாது. ஸோ இந்த ஒரு பொசிஷன்லயே பார்த்தீங்கன்னா, மேக்னஸ் கால்சன் கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அண்ட் ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ரிசல்ட் அர்ஜுன பொறுத்தவரைக்குமே. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, மத்த 6 ரவுண்ட்ல நீங்க கேஷுவலா மத்த பிளேயர்ஸ வந்து பீட் பண்ண மாரி, அர்ஜுன வந்து அந்த மாதிரி பண்ண முடியாதுன்றத ஒரு கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. அண்ட் கேஷுவலா ஓப்பனிங்லயே பார்த்தீங்கன்னா, பீஸ் ஆக்டிவிட்டிக்காக ஒரு பான வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. ஸோ அந்த ஒரு பான் சாக்ரிஃபைஸையும் பார்த்தீங்கன்னா, மேபி மேக்னஸால வந்து ஹோல்ட் பண்ண முடிஞ்சிருக்கலாம். பட் அர்ஜுன் வந்து ரொம்ப ஸ்டப்பர்னா வந்து எல்லா மூவ்ஸுமே வந்து ரொம்ப கரெக்ட்டா ப்ளே பண்ணாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த ஒரு டோர்னமெண்ட்டோட ரிசல்ட்ட பொறுத்தவரைக்குமே மேக்னஸ் கால்சனும், அர்ஜுனும் வந்து 9.5 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 2 பேருமே ஈக்குவலான பாயிண்ட்ஸ்ல டோர்னமெண்ட்ட முடிச்சிருக்காங்க. இந்த ஒரு டைட்டில் டியூஸ்டேவ பொறுத்தவரைக்குமே. பட் மேக்னஸ் கால்சன் தான் வந்து வின்னரா அனவுன்ஸ் பண்ணப்பட்டாரு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, டை பிரேக்கர் ஸ்கோர்ல வந்து அவருடைய ஸ்கோர் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஒரு கேம பத்தின உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம சேனலையும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வீடியோவ முடிஞ்ச வரைக்கும் நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் லைக் பண்ணுங்க. அப்பதான் YouTube நெறைய பேருக்கு நம்மளுடைய வீடியோவ கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.